பேர் என்ன? சுன்னிலால். எது? டிசி செட் எப்படி இருக்கும்? ஃபுல்லா பாக்குறப்போ ரத்தம் தெரிக்குது. ஜாலியா இருக்கும். என்னென்ன கான்ட்ராஸ்டா சொல்றீங்க? அவ்வளவு இன்டென்ஸா ஒரு படம் போயிட்டு இருக்கு, ஜாலியா இருக்குன்றீங்க. செம்ம இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஆனா அருண் சார் வந்து செட்டை ரொம்ப லைவ்லியா வச்சுப்பாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும். இப்போ எங்க சீன் இருந்துச்சுன்னா எங்க சீன் மற்றவங்க பண்ற சீன்ஸ் பார்க்கறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். லோகேஷ் கனகராஜ் ப்ரோ வந்து நடிக்க போறான்னு சில நிறைய கான்ட்ரவர்சிஸ் வந்துச்சு. ஒரு பயங்கரமான ஒரு நாக் இருக்கு ப்ரோ. அதாவது என்னன்னா ஒரு சீனை எப்படி அப்ரோச் பண்ணணும், அந்த சீனுக்குள்ள எப்படி விளையாடணும் அப்படின்னு வந்து அவருக்கு தெரியும். ஏன்னா ஒரு டைரக்டர். லோகேஷ் கனகராஜ் பிரதருடைய ரியல் லைஃப்லயும் அப்படிதான். எவ்வளவு ட்ரோல்ஸ், இத்தனை மீம்ஸ் பார்த்திருக்கீங்க. அவரு நடிச்சிட்டு இருக்காரு. அடுத்த படம் டைரக்ஷனுக்கு பார்க்குறாரு, ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. நிறைய யங் டேலண்ட்ஸ்க்கு வந்து நிறைய வாய்ப்பு கொடுக்குறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இதுக்கெல்லாம் நடுவில் அதுக்கெல்லாம் டைம் இருக்குமான்னு எனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். அவருக்கு அதுக்கெல்லாம் டைம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு செட்டுக்கு வரேன், ஒருத்தனா நொண்டின்னு வரான், ஆமா அப்படின்னு வரான், இன்னொருத்தனா இல்லை அப்படின்னு எல்லாரும் உட்காந்துக்கிட்டு தண்ணி குடிச்சிட்டு அது ஏதோ ஒரு போருக்கு போயிட்டு வர மாதிரி வராங்க எல்லாருமே. ரத்த கிளறியா இருக்காங்க எல்லாருமே. பார்ட் 2 எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? டிசி பார்ட் 2 சீக்வன்ஸ். அவங்க இந்த டீம் வந்து ஃபுல் ஆஃப் சர்ப்ரைசஸ். எப்போ என்ன பண்ணுவாங்க, ஏதாவது குண்டு இருக்குது அங்கேயே வரீங்க இப்படி வாங்க அப்படின்னுவாங்க செட்ல, எது அப்படின்னு. அது மாதிரி எப்போ என்ன பண்ணுவாங்கன்னே தெரிய மாட்டேது. ப்ரோக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தனுஷின் அன்பான பணிவான வணக்கம். வெல்கம் டு மை ஷோ. இப்போ என் கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக ஒரு படம் ரிலீஸ் ஆகி எல்லார் மத்தியிலும் வந்து ஒரு செம்ம வைபாக போய்கிட்டு இருக்கு. அந்த படத்தில் ஒரு சூப்பர் கேரக்டர் அந்த பேரை சொன்னாலே எல்லார்ட்டையும் அந்த ஒரு அட்ரினல் ரஷ் மாதிரி ஒரு மாசான ஒரு மொமெண்ட் கிரியேட் பண்ணியிருக்க ஷரத் ரவி தான் இருக்காரு. வணக்கம்ண்ணே. வணக்கம். எப்படி இருக்கீங்க ப்ரோ? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. சூப்பர். ஸோ ஹாப்பி. படம் பார்த்து முடிச்சுட்டு வந்தோடனே சில கேரக்டர்ஸ் நமக்கு ஞாபகம் இருக்கும், அந்த வைப்லேயே இருப்போம். அந்த வைப்பில் சுன்னிலால் எங்களுடைய அந்த வைப்ல இருந்துகிட்டே இருக்காரு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உங்களுக்கு எவ்வளவு ஹாப்பி? இது ரொம்ப ஹாப்பி. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 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 சக்ஸஸ். 2011லேருந்து ஆரம்பிச்சது. 2008 ஆக்சுவலி, அதுக்கு முன்னாடிலேருந்தே. அப்போ ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் 11ல் வந்து படங்கள் ஆரம்பித்தோம். 2014ல் வந்து ஃபஸ்ட்டு படம். ஸோ ஒரு படமும் நம்ம என்ன நினைப்போம், இந்த படத்தில் நல்லாயிருக்கும், இந்த படம் நல்லாயிருக்கும், இந்த படம் நம்ம ஒர்க் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்போம். அது வந்து இப்படி செமையாக லேண்ட் ஆகும்ன்ட்டு அன்எக்ஸ்பெக்டட் தான். சூப்பர். நம்ம ஒரு படம் பண்ணுறப்ப நம்ம ஒர்க் நல்லாயிருக்கும் எல்லாமே. அது த்ரூஅவுட் எல்லாருமே வந்து அந்த படமா வெற்றி அடைஞ்சாதான் மட்டுமே வந்து நம்ம வெளில தெரியும். அந்த வகையில் டிசி எவ்வளோ ஸ்பெஷல் உங்களுக்கு? டிசி வந்து ரொம்ப ஸ்பெஷல். அது டே 1லேருந்தே எனக்கு கால் வந்து சார் கூப்பிட்டு பேசி, இதான் நீங்கள் பண்ண போகிறீங்க, இதுதான் உங்கள் கெட்டப்பு, இப்படிலாம் பண்ணும்போதே ரொம்ப எக்ஸைட்டடாக ஆகிட்டேன். நான் இதில் என்ன நான் பண்ண போகிறேன், இது ரெஃபரன்ஸ்னு பார்த்தா அது பெரிய ரெஃபரன்ஸ் எதுவுமே எனக்கு இல்லை. நம்ம வந்து இத்தனை தமிழ் சினிமாவில் சேட்டுனாலே வந்து வெள்ளையாக இருப்பாங்க, கழுத்தில் செயின் போட்டிருப்பாங்க, பீடா போடுவாங்க அப்படின்ற ஒரு டேர்ம் தான் வந்து சேட்டுனாலே அப்படி பார்த்துருக்கோம். இதில் எல்லாத்தையும் நாம்ஸ். அதனால எந்த ரெஃபரன்ஸும் இல்லை. வெறும் சார் அருண் சார் கொடுத்த ரெஃபரன்ஸும் அவர் கொடுத்த அந்த ஐடியா, அந்த கேரக்டரைசேஷன் மட்டும்தான் என் மைண்டில் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி அப்படியே வந்து புடிச்சிட்டேன் அந்த இது. சூப்பர். அவர் என்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாரு, நீங்கள் என்ன அதில் இன்புட் போட்டுக்கிட்டீங்க? ஒரு சேட்டு, அவன் பார்த்தா நான் சேட்டு மாதிரியே இருக்கக்கூடாது, ஆனால் அவனை சேட்டுன்னு நம்பணும். சேட்டு மாதிரி இருக்கக்கூடாது, ஆனால் சேட்டுன்னு நம்பணும். ஓகே. அவனுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது, அது சொல்ல முடியாது. அவனுக்கு ஒரு இப்போ இந்த படத்தில் இருக்க எல்லா கேரக்டருக்கும் ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. ஸோ அந்த கேரக்டர் டிஸ்கிரிப்ஷன்ஸ் தான் வந்து அவங்களா அந்த கேரக்டரில் நம்ம பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த கேரக்டருக்கும் அந்த மாதிரி ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. என்ன சொன்னார்? ரிலீஸ் ஆயிடுச்சு போயிடுச்சு. பேக் ஸ்டோரி வந்து வேற ஏதாவது ஒன்று இருக்கும்ல, ஏதாவது சீக்வன்ஸுன்னு இல்லை, அது என்னவா வந்து அவங்க பிளான் பண்ணி வச்சிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது இல்லை. நம்ம பாட்டுட்டு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு ஓகே, அதனால வந்து சொல்றேன். ஆனால் டிஸ்கிரிப்ஷனாக வந்து இதுதான் டிஸ்கிரிப்ஷன் சொன்னார். சேட்டு மாதிரி இருக்கக்கூடாது, ஆனால் சேட்டு மாதிரி நம்பணும், சேட்டுன்னு நம்பணும். ப்ளஸ் என்னன்னா அவனுடைய இவன் ஒரு விட்டியான கேரக்டர், ரொம்ப கிரே, ரொம்ப செல்ஃபிஷ்,
ரொம்ப வந்து யோசிக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து அவன் பார்த்தா அப்படி பண்ணுவானா, இதை பண்ணக்கூடிய ஆள் அப்படின்னே தெரியக்கூடாது. ஆனால் அது பண்ணும்போது அதோடைய இம்பேக்ட் வந்து அந்த மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, சார் ஃபர்ஸ்ட்லேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு அந்த கேரக்டருக்கு வந்து ஒரு பில்டப் கொடுத்துட்டே வந்திருக்காரு. அவன் பேரை சொல்கிறதுலேருந்து, அவன் பிஹேவ் பண்ணுறதுலேருந்து, அவனுடைய அந்த கூல், அந்த ஒரு இதுவாக இருக்குங்க. என்ன நடந்தாலும் எதை பற்றியுமே கவலை இல்லை. மேலே அவ்வளோ சண்டை நடந்துட்டுருக்கும். எல்லாமே ஓடுவாங்க. என்னப்பா இவ்வளோ பொண்ணுங்க வராங்க அப்படின்ற மாதிரி ஆன ஒரு ஒரு ஸ்டேட்ல தான் வந்து அவன் இருப்பான். அவன் வந்து அவனுடைய இதில் அவன் பாட்டுன்னு இருப்பான். ஆனால் அவனுக்கும் பயம் இருக்குது, காமம் இருக்குது, செல்ஃபிஷ்னஸ் இருக்குது, காசு மேலே ஒரு இது இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் இதெல்லாம் தாண்டி அவன் எப்படி லேண்ட் ஆகியிருக்கான்றது மேஜிக் தான். அது உங்க கேரக்டர் டிஸ்கிரிப்ஷன் சொன்னப்போ இந்த பேர்ல இருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்குது. ஆமா. நாங்க படம் பார்த்துட்டு இருக்கோம், சேட்டு நம்ப முடியல அப்படின்னு இருக்கோம். பேரு சொன்னோடனே பிளாஸ்ட். நீங்க நீங்க மறுபடியும் அதை ரீக்ரியேட் பண்ணா இப்ப நாங்க எல்லாரும் பிளாஸ்ட் ஆவோம். சொல்லுங்க. பேர் என்ன? சுனிலால். எது? சூப்பர். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த சொல்றப்போ? இல்ல அவரு ஃபர்ஸ்ட் அவரு பேரு சொல்லும் போதே வந்து ஆரம்பிக்கும் போதே உங்க கேரக்டர் வந்து சுனிலால் சார் அப்படின்னு. சுனிலால் அப்படின்னாரு. சுனிலால் இல்ல சுனிலால் ஓகேவா அப்படின்னாரு. அப்புறம் தான் அவர் சொன்னாரு, இதுனா அது வந்து ஒரு ட்ரெஸ், அது வந்து ஒரு துப்பட்டா மாதிரி துப்பட்டா. அது நம்ம நிறைய இடத்துல வந்து நிறைய பேருக்கு தெலுங்குல சவுகார்பேட்டையிலே நிறைய பேருக்கு வந்து அந்த நிறைய இடத்துல வந்து அவங்க பேர் ரியல் நேம் எப்படி இருக்கு? நிறைய பேர் இருக்கு. நிறைய டிஸ்கிரிப்ஷன்லயும் வந்து அது சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நிறைய லிட்ரேச்சர் நம்ம தேவ்தாஸ்லயும் வந்து அது பண்ணியிருப்பாங்க. ஜாக்கி ஷெரஃப் வந்து சுனிலாலா ப்ளே பண்ணியிருப்பாரு தேவ்தாஸ்ல. மாதுரி திஷ் மேம்க்கு வந்து ஜாக்கி ஷெரஃப் சார் தான் வந்து ஹெல்ப் பண்ணுவார் அதில். அவங்க சந்திரமுகி அதில். ஸோ பார்வதி வந்து ஐஸ்வர்யா ராய் மேம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் அந்த சஞ்சலீலா சார் அந்த படத்துலேயே இருக்கும் அந்த கேரக்டர்ஸ்லாம். ஸோ இதில் அந்த கேரக்டர்ஸ் வர்றது எனக்கு அது பெருசாக எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஆனால் தப்பாக தெரில. ஆமாம், எக்ஸைட்டிங்காக தான் இருந்துச்சு. கேட்குறப்பே வந்து ஒரு மூமெண்ட்ல ஒரு பிளாஸ்ட் ஆச்சு. தியேட்டர்லயே பார்க்குறப்போ அதை ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சு. நீங்க அதை ஃபீல் பண்ணீங்களா பார்க்குறப்போ? உங்களுக்கு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இது என்ன இது ஆகும். ஏன்னா நம்ம வந்து எத்தனையோ தடவை இதை மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போயிட்டு சரி ஓகே அடுத்து அப்படின்ற அந்த மாதிரி ஒரு இதில் தான் நம்ம இது வரைக்கும் நம்ம இருந்திருக்கோம். இது வந்து அவன் வந்து நின்று அப்படி 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 ஷிஃப்ட் ஆகும்போதே எல்லாம் அப்படின்றாங்க. டக்குன்னு வந்து இறைவா இதெல்லாம் நம்பலாமா வேணாமா ஒன்றும் புரியலையே அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பேரை சொன்ன உடனே தியேட்டர் வந்து மேசிவ் ரெஸ்பான்ஸ் தியேட்டர்ல. நீங்க படம் முடிச்சுட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பீங்க. வந்துட்டு எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா பண்ணிருந்தீங்க, போட்டோ எடுத்து. அந்த மொமெண்ட் பத்தி சொல்லுங்க. எனக்கு பார்க்குறப்போ ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. ஆக்சுவலி நான் சும்மா தான் இருந்தோம். சும்மா ஒரு ஏரியா ஃப்ரெண்டு ஒருத்தர் கால் பண்ணாரு. இனியன்னு சொல்லிட்டு கால் பண்ணி தியேட்டர் ரெஸ்பான்ஸ்லாம் போய் பார்க்கலாம். எதுக்கு இப்படி வந்து தியேட்டர் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குல்ல படம் தியேட்டர். நான் சும்மா தியேட்டர் போனேன். அப்போ தியேட்டர் போயிட்டு சரி யாராவது ரெகக்னைஸ் பண்ணுறாங்களா இல்லை படத்தை பற்றி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தியேட்டர் போகிறேன். தியேட்டர் போனால் வந்து எல்லாரும் செம்ம ரெஸ்பான்ஸு, பயங்கர ரெஸ்பான்ஸு. அவன் வந்து அப்படியே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டான். ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எல்லாரும் ஹாப்பி, என்னை பார்த்தது ரொம்ப ஹாப்பி. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, திடீர்னு அங்கே பார்த்தோம் இங்கே இருக்கீங்க அப்படின்னாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் எப்போவுமே போவேன் வரதராஜா தியேட்டர் வந்து எப்போவுமே நான் ஏரியா தான். ஸோ எப்போவுமே அந்த தியேட்டர் நான் போவேன். ஆனால் அந்த தியேட்டரில் வந்து இப்போது நம்ம படம் வந்து இந்த தியேட்டரில் வந்திருக்கு அப்படின்னும்போது இன்னும் அது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. ஸோ ஒரு ஆர்டிஸ்டாக நம்ம எல்லாருமே வந்து ஆசைப்படுற விஷயம் அந்த மக்களுடைய லவ், நம்ம ஒர்க்குக்கான ஒரு அங்கீகாரம், அதுக்காக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். 2008ல் ஆரம்பிச்சிங்க. இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்களானே? இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இனிஷியலாக மாயா டிசி மாயாக்கு அப்புறம் வந்து இரும்பு திரை பண்ணும்போதெல்லாம் இன்னமும் நிறைய பேர் இரும்பு திரை சொல்லுவாங்க, ஜெகமே தந்திரம் சொல்லுவாங்க, எல்லாமே வந்து இருந்துச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி ஜெகமே தந்திரம் அப்போ வந்து நம்மளுக்கு கொரோனா, ஓடிடி ரிலீஸு, இரும்பு திரை பண்ணும்போது அது ஒரு சின்ன ஸ்பேஸ், ஒரு 15 மினிட்ஸான கேரக்டர். த்ரூ அவுட்டாக டிசியில் வந்து த்ரூ அவுட்டாக பார்த்த உடனே வந்து என்கிட்ட நிறைய பேர் சொன்னது என்னென்னா, நாங்கள் எல்லா
படமும் பார்த்துருக்கோம். உங்க படத்துல எல்லாத்துலயும் நீங்க சின்ன சின்ன ரோல்ஸ் ஆ. பண்ணுவீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ம். இப்போ நீங்க வந்து இதுல திடீர்னு பார்த்தா சர்ப்ரைசிங்கா நீங்க என்ன இவ்ளோ பெரிய கேரக்டர் பண்ணியிருக்கீங்கன்னோன, எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பரவால்ல இவ்ளோ வருஷம் அவரு அதுதான். வந்துட்டு ம். பண்ணிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து லோகேஷ் பிரதர், வாமிகாஜி, ம். அதுக்கப்புறம் அருண் மாதேஸ்வர் சார் படத்துல வந்து செமையா வந்து லேண்ட் ஆயிருக்காரு அப்படின்னு நினைக்கும்போது, சன் பிக்சர்ஸ் இதெல்லாம் வந்து பிராண்ட். நினைக்கும்போது அதாவது இவ்ளோ வொர்க் ஒண்ணு நம்பி இவ்ளோ வருஷம் பண்றோம். சினிமாக்காக இவ்ளோ வருஷம் இருந்திருக்கோம். சினிமா நம்மளுக்கு குடுக்கும் அப்படின்றது வந்து இது வந்து சினிமா குடுத்துருக்கு எனக்கு. ஸோ அதுக்கு நான் ஐ அம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டூ சினிமா. சூப்பர்ண்ணே. ரொம்ப சந்தோஷம். அண்ட் செட் பத்தி சொல்லுங்க. டிசி செட் எப்படி இருக்கும்? ஃபுல்லா பார்க்குறப்போ ரத்தம் தெறிக்குது. ஜாலியா இருக்கும். ஆ ஜாலியா இருக்கும். என்னண்ணே கான்ட்ராஸ்ட்டா சொல்றீங்க. அவ்ளோ இன்டென்ஸா ஒரு படம் போயிட்டு இருக்கு. ஜாலியா இருக்குன்றீங்க. செம்ம இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். ஆனா ஆ. அருண் சார் வந்து செட்ட ரொம்ப லைவ்லியா வச்சுப்பாரு. ரொம்ப ஓகே. இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும். ம். இப்ப எங்க சீன் இருந்துச்சுன்னா, எங்க சீன் மத்தவங்க பண்ற சீன்ஸ் பார்க்கறதுக்கே ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஓகே. ஒ ஒரு இடத்துல வந்து அ கொஞ்சம் ஸ்டண்ட் ரிஹர்சல்ஸ் போயிட்டுருக்கும். இன்னொரு ம். இடத்துல வந்து நாங்க எங்களோட அடுத்த டயலாக்ஸ் டாக்ஸியா. ம். பார்த்துட்டுருப்போம். ஓ! இது இங்க வருதா? ஓ! அது அது கனெக்ட் ஆவுதா இங்க? ஓ! ம். அப்படிதான் இங்கேருந்து இவங்க வராங்களாம். அப்புறம் லோக்கி வருவாரு. பேசுவோம். படத்த பத்தி பேசுவோம். ஸ்டார்ட் பண்ணலாம். இது பண்ணலாம். இது நீங்க பண்றீங்களா? இது நீங்க பண்றீங்களா? இந்த மாரி எல்லாருக்கும் ஒரு தடவ நாங்க பேசி பார்த்துப்போம். ரொம்ப லைவா இருக்கும் செட்டு. ரொம்ப ஹேப்பியா இருக்கும். அ அ எல்லாரும் பயங்கரமா வ அந்த வெயிலு, அந்த இது எல்லாமே இருக்கும். பட் அது இருந்தாலுமே அத தாண்டி ஒரு ஒரு ஜாய் இருக்கும். செட்ல இருந்தாலே ஹேப்பி தானே! சூப்பர். அந்த பார்க்குறப்பயே உச்சி வெயிலு ஃபுல்லா செம்மையா வெயில்லாம் கொளுத்தும். ஜாலியா இருக்கும். கொளுத்தும் ஜாலியா அது இருக்கும். படம் பார்த்ததுக்கப்புறம் அது எதுவுமே எங்களுக்கு ஞாபகம் இல்ல. அந்த கஷ்டப்பட்டதே எங்களுக்கு தெரியல. ஏன்னா நாங்க பரவால்ல. நாங்க ஆர்டிஸ்ட்லாம் வந்து ம். டைம் சொல்லுவாங்க. அந்த டைம்க்கு தான் போவோம். ம். டிஓபி சாரு, அதுக்கப்புறம் டிஓபி முகேஷ் சார், அருண் சார்லாம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு எங்களுக்கெல்லாம் ஏர்லியா. முன்னாடியே ம். ரொம்ப முன்னாடி போயிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு எல்லாத்தையும் ம். பண்ணிட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு எல்லாரும் பயங்கரமா எல்லாம் செமையா செட் பண்ணி வச்சிருப்பாங்க. நாங்க ஜஸ்ட்டு போயிட்டு அவங்க போட்ட அந்த 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 ஒரு பிளாட்ஃபார்ம்ல நாங்க போயிட்டு வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தா மட்டுமே போதும். ரொம்ப ஈஸா ஆயிடுச்சு எங்களுக்கு அந்த அந்த விஷயங்கள். ஏன்னா எல்லாம் ரொம்ப ப்ரீ பிளான்டா பண்ணுவாங்க எல்லாத்தையும். ஸோ ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய, மெனக்கெட வேண்டிய அவசியமே இல்ல. ஸோ டிஸ்கிரிப்ஷனும் தெளிவா சொல்ருவாரு சார். இதான் நடக்க போகுது. இதுதான் இங்க இருக்கும். அது சேஞ்சஸ் இருந்தாலுமே கொஞ்சம் 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 தான் சேஞ்சஸ் இருக்கும். மோஸ்ட்டா இருக்காது. அப்படி இருந்தாலுமே அடாப்ட் பண்ணிப்போம் ஈஸியா. அந்த மாரி தான் அருண் சார் பண்ணுவாரு. ஸோ அருண் சார் நடிச்சு காட்டுவாரா? இல்ல ஜெனரலா அவர் வந்து இல்ல அவரு இன்ட்ரெஸ்ட். நடிச்சு காட்ட மாட்டாரு. ஆ. அவரு இந்த மாரி ஒரு கேரக்டர். ஆனா அவரு ஒரு ஒரு பேஜ் படிச்சா நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும்ல. ஓகே. ஒரு புக்ல வந்து ஒரு பேஜ் ஆரம்பிக்குமா, ம். ம். சம்மரி ம். அப்படின்னு இருக்கும்ல. அந்த சம்மரி படிக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஒரு நமக்கு ஒரு புரியவா ம். ஒரு புரிதல் இருக்கும்ல. ம். அந்த மாரி தான் வந்து அவரு எல்லாத்தையும் சொல்ருவாரு. இங்க தான் இருக்கும், இங்க தான் இருக்கும். சினிமாட்டோகிராஃபர் கிட்ட கேட்டுப்பேன். சார் எங்க நீங்க பண்ண ம். போறீங்க முகேஷ் சார் அப்படின்னா, முகேஷ் சார் வந்து "சரத் இங்க இரு. இங்க இருந்தா நல்லாருக்கும். உனக்கு கரெக்ட்டா ஓகே. இருக்கும்" அப்படின்னுவாரு. ம். இது எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். இப்போ அவினாஷ் என்ன பண்றானோ எனக்கு தெரியும். ஜவஹர் என்ன பண்ண போறாருன்னு தெரியும். லோக்கி என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியும். வமிகா என்ன வாமிகாஜி என்ன பண்ண போறாங்கன்னு தெரியும். நான் என்ன பண்ண போறேன்னு இவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அப்படி தெரியும்போது எந்த நேரத்துல அந்த கெமிஸ்ட்ரி ம். வந்து பயங்கரமா இதுல வொர்க் ஆச்சு. ஸோ இப்படி ஒண்ணு நடக்கும். சம்டைம்ஸ் வந்து ஒரு இன்டென்ஸ்ல ஆன் த ஸ்பாட்ல இம்ப்ராம்ப்ட்டா ஒண்ணு நடக்கும். ஆமா. அது வந்து அப்படியே விட்டுருவாரு. ஓகே. நேச்சுரலா ஏதாவது ஒண்ணு வருதுன்னா, அத அப்படியே விட்டுருவாரு. அந்த மாரி நடந்த மொமெண்ட்ஸ் இருக்கா ப்ரோ? ஒரு சீனு எனக்கும் வாமிகாஜிக்கும் ஒரு 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 டக் ஆஃப் இருக்கும். ம். ம். ஒரு 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 இன்டென்ஸ் கான்வர்சேஷன் மாரி. அந்த கார்ல தானே? அதுக்கு முன்னாடி ஒண்ணு இருக்கும். ம். லோக்கி வந்து அந்த இதுக்கு அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ம். ம். அ அந்த ஒரு இது இருக்கும். அந்த சீன் வந்து இனிஷியலா வந்து சார் வந்து டயலாக் எல்லாமே ஏறி வச்சுட்டாரு. ம். அதே டயலாக் தான் நாங்க பேசுறோம். ஆ. அதே அவரு என்ன சொல்றார் ஆனா அந்த ஸ்டேஜிங்காவும் ஓகே. பேசும்போதும் வந்து அது டோட்டல் நல்லா மாறிடுச்சு. நல்ல நல்ல அழகா வந்துருச்சு. ஸோ ஓகே. எங்களுக்கே சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. அது ம். செம்மையா ம். வந்துட்டு இருந்தது. எல்லாமே தெளிவா இருக்கும். இதுதான் பண்ண போறோம். இதுதான் இது பண்ண போறோம். ஆனா ஆக்டர்ஸ் நாங்கலாம் ஒரு ஒ அந்த கேரக்டருக்குள்ள ஒண்ணு அப்படி பண்றப்போ பேசி ஒண்ணு பண்ணும்போது, அது பியூட்டிஃபுல்லா அது அமைஞ்சிருச்சு அழகா. லோக்கி பத்தி சொல்லுங்க. அவருக்கு முன்னாடியும் பழக்கம். மாநகரம் டைம்ல ஆமா. இருந்தே யூ மாநகரம் ஆர் க்ளோஸ். டைம்லேருந்தே தெரியும். நாங்க அவியல் வந்து ஆ. மு அ ச அவர் தான் வந்து களம் டைரக்ட் ம். பண்ணாரு. ம். ஸோ அப்போத்துலேருந்தே தெரியும். அதுக்கப்புறம் வந்து இப்போ மீட் பண்ணும்போது அவருக்கும் ரொம்ப ஹேப்பி. ரொம்ப சர்ப்ரைஸா இருந்துச்சு. அவர் ப்ராஜெக்ட்ல பண்ணலல்ல நீங்க ப்ரோ தான் நீங்க? இல்ல ஆ எதுவுமே பண்ணல. எதுவுமே பண்ணல. ஆ. ஆனா வந்து அந்த கனெக்ட் இருந்துகிட்டே இருக்கும். எங்க ம். பார்த்தாலும் வந்து
நான் விஷ் பண்ணுறதாகட்டும், அவர் எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறதாகட்டும், அந்த மாதிரி அந்த கனெக்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம எல்லா படத்துக்கும் நம்ம ஒரு படம் ஏதாவது நடக்குதுன்னா, அது வந்து வாட்ச் பண்ணுறதும், அவரு நம்ம படத்துக்கு இது எல்லாம் பண்ணும்போது பேசிக்கிட்டோம் நாங்க. நான் எல்லாமே பார்ப்பேன், எல்லாமே இது பண்ணியிருக்கேன், நல்லா பண்ணுறீங்க சரத், நல்லா வந்துட்டீங்க, சூப்பர். இந்த படம் வந்து நல்லா பண்ணுங்க, செம்மையா பண்ணலாம் நம்ப அப்டின்னாரு. ஸோ ப்ராஜெக்ட்குள்ள வந்தோனே லைக் நமக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். லைக் ம். நம்ம எல்லா படமும் போறப்போ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். இந்த மாரி ஒரு ஸ்ட்ரக்சர் நமக்கு ஐடியால இருக்கும். இந்த கேரக்டர்னா இவ்ளோ இருக்கும். நம்ம இவ்ளோ ஸ்கோர் பண்ணலாம் அப்டின்ட்டு. அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் ஆச்சா? டிசி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அது எக்ஸ்பெக்டேஷன் தாண்டி ஒண்ணு நடந்துச்சா? இல்ல நான் எதுவுமே நான் வந்து ஒரு டைம்ல வந்து எக்ஸ்பெக்ட் பண்றதே நிறுத்திட்டேன். அந்த அளவுக்கு போயிட்டீங்களாண்ணே? அது ஒரு டைம்ல வந்து விரக்தியாயி நிறுத்திட்டீங்க. போதும் வலிக்குது முடியல அந்த அளவுக்கு நான் வந்து ஒரு ரொம்ப எக்ஸ்பெக்ட்லாம் பண்ற அளவுக்கு அந்த அந்த ஸ்டேஜ்லயே நான் இல்ல. ம், ம். ஒர்க் பண்ணுவோம், வேலை பண்ணுவோம், கரெக்ட்டா பண்ணுவோம், ஹேப்பியா பண்ணுவோம், புடிச்சு பண்ணுவோம். அது எங்க நம்மள கூட்டு போட்டோம் அப்டின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு முன்னாடியே வந்துச்சு. ம். ஸோ எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்ல. ஆனா எக்ஸைட்மென்ட் இருந்துச்சு. ஓகே. இந்த ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட் பண்ணும்போது ஒரு ஆர்டிஸ்ட்டா ஒரு எக்ஸைட்மென்ட் இருக்கும்ல. இந்த ம். மாரி இருக்கு, இந்த மாரியான வொர்க்கு அப்டின்னு இருக்குல்ல. அந்த எக்ஸைட்மென்ட் தான் என்ன பார்க்கும்போது சர்ப்ரைஸா அது ஆச்சு. எனக்கு தெரியாது இந்த அளவுக்கு லேண்ட் ஆகும்னு சொல்லிட்டு. ஒரு ஆச்சரியம் தான். எப்படின்னா, சன் பிக்சர்ஸ்ல ஒரு படம் வருதுனாலே ப்ரமோஷன் சொல்லவே வேணாம். அந்த அளவுக்கு ப்ரமோட் பண்ணுவாங்க. ஆமா, ப்ரமோஷனுக்கு பேர் போனவங்க தான் சன் பிக்சர்ஸ். ஆமா, டிசி சும்மா ஒரு கான்செப்ட் மாரி ஒண்ணு வைக்கிறாங்க. அனிருத் சார் ஒண்ணு ஆமா, பண்றாரு. எந்த இன்டர்வியூஸும் இல்ல. இந்த ஆடியோ லான்ச் பெருசா எதுவுமே ஆமா. இல்ல. ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் என்ன நெனச்சுட்டாங்கன்னா, படம் அவ்வளோ சிறப்பா இல்ல போல. அதனால தான் இப்படி பண்றாங்க அப்படின்னு நெனச்சாங்க. ரிலீஸ் ஆகுது. ஷோ ஹவுஸ்ஃபுல். டிக்கெட்டே கிடைக்காம போயிட்டு இருக்கு. என்ன ஸ்ட்ராட்டஜி? இதுதான் பிளானா? என்னது இது? இது லோகேஷ் பிரதருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேம் இருக்கு. ம். ப்ளஸ் அருண் சாரும், லோகேஷ் சாரும் வந்து இதுல ம். ஜாயின் பண்றாங்க. ம். வாமிகா ஒரு பிரில்லியன்ட் ஆக்டர். ம். ஸோ அனிருத் இருக்காரு. ம். ஆ முகேஷ் இருக்காரு. ஜிகே பிரசன்னா ம். எடிட்டிங்கு. இதுவே இப்ப சன் பிக்சர்ஸ் சன் பிக்சர் அதுதான். இதுவே ஒரு பெரிய ப்ரமோஷன், யுஎஸ்பி அ. அப்படின்னு நெனைக்கிறேன் நானு. ம். இதுக்கு மேல வந்து இதுக்கு மேல ஒண்ணு 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 பண்ண வேண்டாம்னு நெனச்சிருப்பாங்க. ஓகே. இதுவே ஒரு ம். பெரிய யுஎஸ்பி தானே. இதுவே இவ்ளோ பேரு இருக்கிற ம். இதுவே பெரிய படமா வந்து ம். இருந்திருக்கும். இதுக்கு எதுக்கு இன்னமும் வந்து ப்ரமோஷன் பண்ணணும் அப்படின்னு நெனச்சிருப்பாங்கன்னு என்னமோ எனக்கு தெரியல. நைஸ். ஆனா இந்த நேம்ஸ்க்கே ஆடியன்ஸ் வருவாங்கல்ல. யாஹ். அதுக்கு அவங்க தான் அவங்க அதுதான் ஃபேன்ஸ். அவங்களுடைய தாட்டா இருக்கும். பிளஸ் ம். பாட்டு ஹிட்டு, ட்ரெய்லர்லாம் ஹிட்டு, ம். அவரோட மேக்கிங் தெரியும். அருண் சாரோட ம். ம். மேக்கிங் எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ அதனால ஒரு செம காம்பினேஷனு. எஸ். ஆ சஞ்சனா, அதுக்கப்புறம் அ அ வமிகா. வாமிகாஜி, ம். அதுக்கப்புறம் லோகேஷ் ப்ரோ. இந்த காம்பினேஷன் எப்படி இருக்குன்ட்டு நம்மளுக்கே பார்க்கணும்னு தோணும்ல. எஸ். படத்துல நடிச்ச எங்களுக்கே இது எப்படி இருக்கும்? இது எங்க வரும்? இது என்ன வொர்க் பண்ண போகுது? இது எப்படி இது வொர்க் ஆகும்? அப்படின்றது வந்து எங்களுக்கே அந்த எக்ஸைட்மென்ட் இருக்கும்போது, படத்துல நடிச்ச எங்களுக்கே ஸோ அதுதான் இருக்கும்போது எங்களுக்கு என்னன்னா, ஒரு இன்டர்வியூ ஏதாவது வந்திருக்கும். ஆ இன்டர்வியூ குடுப்பாங்க. அது ஒரு எக்ஸைட்டா இருக்கும் அப்படின்னு நெனச்சோம். இன்டர்வியூ எதுவும் வரலையா? என்னடா இது ஒரு மாரி பிளாங்க்கா தான் போனாங்க. ஆடியன்ஸ் எல்லாருமே அந்த பிளாங்க்ல தான் போனாங்க. வந்துட்டு மைண்ட் ப்ளோயிங் ஆயிட்டாங்க எல்லாருமே. அதுதான் எனக்கு தெரிஞ்சு அதுதான் சர்ப்ரைஸ்ன்னு நெனைக்கிறேன். எந்த ஒரு அந்த மாரி எக்ஸ்பெக்டேஷன். ரொம்ப படத்த பத்தி ரொம்ப முன்னாடியே பேசி, ம். ம். நாங்க இத பண்ணியிருக்கோம், அது ஆ. பண்ணியிருக்கோம், நாங்க மாஸ், நீங்க பிளாஸ்ட் அது மாரி பண்ணாம, அமைதியா வந்து அமைதியா போறதே அவங்களுடைய ரிசல்ட் நாங்க அமைதியா ஏத்துக்கிறோன்றதே வந்து பெரிய பெரிய விஷயமா தான் நான் நெனைக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து லோகேஷ் கனகராஜ் ப்ரோ வந்து நடிக்க போறான்னோனே, சில நெறைய கான்ட்ரோவர்சிஸ் வந்துச்சு. ஆமா. அவர் வந்து நடிப்பாரா? ஆ. அவருக்கு கரெக்ட்டா இருக்குமா? ஏன் சூப்பரா டைரக்ட் பண்ணிட்டு இருந்தாரு? எதனால இது சூஸ் ம். பண்ணாரு? அப்டின்லாம் இருந்தாங்க. நீங்க பார்க்குறப்போ உங்களுக்கு எப்டி இருந்துச்சு? அவுட்புட் வந்து வேற லெவல்ல ப்ரோ மாறிடுச்சு. ஒரு பயங்கரமான ஒரு நாக் இருக்கு ப்ரோ. ம். அதாவது என்னன்னா, ஒரு ஒரு சீன எப்படி அப்ரோச் பண்ணணும், ம். அந்த சீன்க்குள்ள எப்படி வெளாடணும் அப்படின்னு வந்து அவருக்கு தெரியும். ஏன்னா, ஒரு டைரக்டர். ம். பெரிய கமல் சார், ரஜினி சார், விஜய் சார், உங்கள வச்சு. அதுக்கப்புறம் நெறைய ஃபகத் ஃபாசில் சார், இந்த மாரி நெறைய பேரு இன்னும் நெறைய பேர் இருக்காங்க. சிம்பன் வினோத் ம். சார். இந்த மாரி நெறைய பேர ஹேண்டில் பண்ணியிருக்காரு அவரு. ம். ஸோ ஹி நோஸ் வெரி வெல். அவரு என்ன பண்றாருன்னு தெரியும். மத்த ஆர்டிஸ்ட் என்ன பண்ண போறாங்க அப்படின்றது தெரியும். என்கிட்ட அ ம் முடி அந்த சீன் பண்ணிட்டு இருக்கும்போதே சொல்லுவாரு. ம். "சரத் இது வொர்க் ஆகுது சரத்" அப்படின்னுவாரு. ஓகே. ஸோ அதுவே அதுல அந்த இது இருக்கும். ம். அருண் சாரும் சொல்லுவாரு. "அ ம். சார் இது நல்லாருக்கு. இது நல்லாருக்கும் பாருங்க" அப்படின்னுவாரு. ம். ஸோ இவங்களுக்கெல்லாம் முன்னாடியே வந்து அது தெரியும். இந்த இடம் ஒரு ஆடியன்ஸ் பல்ஸ் வந்து ம். அவங்களுக்கு ம். தெரியும். அவரு பயங்கரமா கன்ஸ் ஹேண்டில் பண்ணுவாரு. லோக்கி நீங்க கன்ன ஓகே. அப்படி கழச்சி போட்டு வச்சுட்டீங்கன்னா, ஆ. லோக்கி பிரதர் வந்து டக் டக் டக்ன்னு எடுத்து போட்டு, அப்படியே லைட்டா ஒரு ஓகே. ஷாட் ஒண்ணு வச்சிருப்பாங்களே, ஆ, இப்படி ஆ. பண்ண உடனே டக்குன்னு புல்லட் தெரிக்கும். அவர் புடிச்சு எஸ். வாமிகா கிட்ட குடுப்பாரே. ம். அவர்லாம் ஈஸியா பிரிச்சு மாட்டிருவாரு. கன்ஸ் மேல ஒரு பெரிய கிரேஸ் இருக்கு. ஆக்ஷன்லாம் பிரிப்பாரு. ஓகே. டைமிங் தெரியும் அவருக்கு. ம். ஸோ ம். இத விட ஒரு ஹீரோக்கு என்ன
வேணும்னு வேணும். அவருக்காகவே செதுக்குன மாதிரி இருந்துச்சு அந்த கேரக்டர். அதான் அது அது அருண் சார் வந்து பயங்கரமா சேனலைஸ் பண்ணிட்டாரு. அத பயங்கரமா ம். பண்ணி அத ஒரு மாரி ஒரு அவுட்கம்மா குடுத்துட்டாரு. லுக்கும் செட் பண்றாரு. பெருசா எதுவும் பண்ணல. சட்டிலா இருக்காரு. பார்த்தா நம்பகத்தன்மையா இருக்கு. ஓகே. இவரு ரொம்ப பண்ணுவாரு இது. எல்லா இடத்துலயும் அவரு அடிக்க மாட்டாரு. ம், ம், ம். நெறைய அவருக்கு அடிபடும். எஸ். பயங்கரமா அடிபடும். அவருக்கும் ம். அடிபடும். பட் அவருடைய கேரக்டர் வந்து என்னன்னா விடக்கூடாது, விட்டுறக்கூடாது. ஆ. எதையுமே விடக்கூடாது. எல்லாத்தையும் தாண்டி வரணும். அ அடுத்து கடந்து போணும். அப்படின்ற மாரி ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர். அது விடாப்பிடியான ஆளுங்களுக்கு வந்து தே வில் நாட் ஈஸிலி கிவ் அப் இல்ல. ம். அதுதான் அந்த கேரக்டரா. தாஸா வந்து அவன் விடமாட்டான். எடுத்துட்டு எது போயிட்டே என்ன நடந்தாலும் ஹி வில் மூவ் ஃபார்வர்ட். எஸ். அது மாரி ஒரு கேப்டன் அமெரிக்கா மாரி ஐ கேன் டூ திஸ் ஆல் டே தான். லோகேஷ் கனகராஜ் பிரதருடைய ரியல் லைஃப்லயும் அப்படிதான். எவ்ளோ ட்ரோல்ஸ், எத்தன மீம்ஸ் ஆமா. பார்த்திருக்கீங்க. அவரு பார்க்குறப்போ ஒரு ஜோன்ல தான் இருந்தாரு இந்த படம் ஷூட்டிங் அப்போ எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா கூலியும் சம்டைம் அதுவும் நெறைய கிரிட்டிசிசம் ஆமா, ஆச்சு. ஆமா. இப்பயும் நெறைய மீம்ஸ்ல போயிட்டு இருந்துச்சு. ம். அது உங்கள்ட்ட சொன்னாரா? அந்த ஜோன்ல இருந்தாரா? அவர பத்தி கேர் ஆக்சுவலி பண்ணாரா? நான் அது அது என்னன்னா, அதுக்கான டைமே இல்ல. ம், ம், ஏன்னா அவரு நடி செம்மையா நடிச்சிட்டு இருக்காரு. ம். அடுத்த படம் யாஹ்! டைரக்ஷனுக்கு பார்க்குறாரு. ப்ரொடியூஸ் பண்றாரு. ம், நெறைய யங் டேலண்ட்ஸ்க்கு வந்து ம், நெறைய வாய்ப்பு குடுக்குறாரு. ஸோ ம். இப்படி இருக்கும்போது இதுக்கெல்லாம் நடுவுல அதுக்கெல்லாம் டைம் இருக்குமான்னு எனக்கு தெரியலன்னு நெனைக்கிறேன். அவருக்கு அதுக்கெல்லாம் டைம் இருக்காதுன்னு நெனைக்கிறேன். சூப்பர். அண்ட் வமிகா பத்தி சொல்லுங்க. ஏன்னா உங்களோட காம்பினேஷன் இருந்துச்சு. ஆமா. நீங்க வந்து பேசுற விஷயமாகட்டும், அதுக்கு அவங்க பேசுற விஷயம் பார்க்குறப்பயே ரொம்ப நேச்சுரலா, எதார்த்தமா இருந்துச்சு. உங்களோட கெமிஸ்ட்ரி பத்தி சொல்லுங்க. மம்மிகா வந்து பிரில்லியன்ட்டான ஒரு ஆர்டிஸ்ட். எனக்கு வந்து ம், அவங்கள வந்து மாலை நேரத்து மயக்கத்திலேருந்தே ரொம்ப பிடிக்கும். ம், அந்த அதிலிருந்தே ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப அந்த அதுக்கப்புறம் இரவா காலம் நடிச்சோம் நாங்க. ம், ஆனா ம். எங்களுக்கும் அவங்களுக்கும் சீன்ஸ் இல்ல. அது தனியா இருக்கும். நான் அவங்களுடைய போர்ஷன்ஸ் வேற, என் போர்ஷன்ஸ் வேற. நான் வந்து அத சொன்னேன் அவங்ககிட்ட ம். ஃபர்ஸ்ட்டு. நான் இரவா காலம்ல நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன். நீங்களும் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? அஸ்வின் சரவணா டைரக்டரா? ஓ! சூப்பர். அதிலேயே வந்து நாங்க நல்லா பேசிக்கிட்டோம். அதுக்கப்புறம் சீன்ஸ் போக, போக, போக வந்து அவங்க வந்து ரொம்ப என்ன சொல்றது? நம்ப கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணாலுமே வந்து "ஷரத் டூ இட் ஷரத். வை ஆர் யூ டூயிங் லைக் திஸ்?" ஓகே. அப்படி வந்து சொல்லுவாங்க. "அண்ட் டூ வெல். யூ டோன்ட் யூ ஜஸ்ட் டூ இட். வாட்டெவர் யூ ஃபீல் லைக் யூ டூ இட்" அப்படின்னுவாங்க. ஸோ அந்த ஹெசிடேஷன் இல்ல. நல்ல ம். ஒரு ஓகே. அவங்களுக்கு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ம், ம், அஸ் அன் ஆர்டிஸ்ட்டா அவங்க அந்த ஸ்பேஸ் வந்து ம், நல்லா ம். இருந்துச்சு அந்த இடத்துல. ப்ளஸ் அவங்களுடைய சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் செம்மையா நம்ம கொஞ்சம் அப்படி திரும்புனோம்னா ஒண்ணு பண்ருவாங்க அவங்க. "ஏய்! டக்குன்னு இது சாப்பிட்டாங்க. எப்பம்மா நீ பண்ண?" அப்படின்ற மாரி ஆயிடும். ஓகே. அதனால வந்து நம்மளும் கொஞ்சம் ம், பயங்கரமா ஆக்ட் பண்ணுவோம் அவங்க கூட ம். பண்ணும்போது. நீங்க படம் எடுக்கிறப்போ ஒரு ஜோன்ல எடுத்து முடிச்சிருப்பீங்க. அனிருத் சாரோட மியூசிக்கோட பார்க்குறப்போ அது எப்படி ம். இருந்துச்சு? எங்களுக்கு வந்து "என்னய்யா நடக்குது இங்க?" அப்படின்ற மாரி ஃபீல் தான் படம் எ பார்க்குறப்போ. படம் பார்க்குறோம்ல. நீங்க எப்படி பார்த்தீங்க? அதே மாரி தான் நாங்களும் பார்த்தோம். ஓகே. எங்களுக்கு செம்ம சர்ப்ரைசஸ். ம், எனக்கு 15 ட்ராக்லாம் இருக்கு. ம், அது எங்க வரும், என்ன ம், வரும் ம், அதெல்லாம் வந்து தெரியும். ம். ஆனாலுமே சர்ப்ரைஸ். தியேட்டர்ல பார்க்குறப்போ அந்த தாம், தித்தம்லாம் வந்து மிரட்டிட்டாரு. அது அ, ரிவெஞ்ச் ஆஃப் ராகா, ம், ரிவெஞ்ச் ஆஃப் மேட்னஸ்ஸு, ம், தாசன் பார்வதி, ம். அதுக்கப்புறம் வந்து அந்த பேண்டு பேண்ட். பிளடி ஆ. பேண்டு வந்து வேற மாரி. நாங்க வந்து தெரிச்சிட்டோம். என்னடா இது இப்படி போட்டுருக்கேன். தியேட்டர்ல வந்து அந்த சீனுக்கு வந்து வைப் பண்றாங்க அப்படியே. டட்டட்டான் டட்டான் அப்படியே வைப் பண்றானுங்க பயங்கரமா இருக்கு. நான் 3 தடவ பார்த்தேன். ம், ஃபுல் படம் 3 தடவையும் பார்த்தேன். ம். 3 தடவையுமே எனக்கு போர் அடிக்கல. 3 தடவையும் மியூசிக் வந்து போட்டு தாக்குது. 3 தடவையும் லோக்கி கலக்குறாரு. 3 தடவையும் என்னமோ புதுசா பார்க்குற மாரியே இருக்கு. மாஸ் பண்ணிட்டாங்க எல்லாமே. இது சூப்பர். செம்ம டீம் எங்களுக்கு ஒர்க். எங்களுக்கு பார்க்குறப்போ அவர்ட்ட கேட்கணும்னு இருக்கு. நீங்க கேட்டீங்களா? அனிருத் சார்ட்ட மீட் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சா? கேட்டீங்களா ஆனா சார்? ரேவ்ல ஆ மீட் பண்ணுமே. என்ன மீட் பண்ணும்போது கேட்டீங்களா? அதான் கேட்டேன். சார் நான் தான் அது அந்த கேரக்டர் அப்படின்னு. எனக்கு தெரியும். ஐ நோ. நான் தானே மியூசிக் பண்றேன் எனக்கு தெரியும். சார் சாரி சார் ரொம்ப அபத்தமா கேட்டேன். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. வணக்கம் சுன்னிலால் அப்படின்னாரு. ஓகே. வணக்கம் சுன்னிலால் அப்படின்னாரு. சூப்பர். பிரசன்னா ஜிகே பிரசன்னா எடிட்டோ எடிட் வந்து ம். இதுல வந்து பயங்கரமா எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணாங்க. டெக்னிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங்குங்க. ரொம்ப மெனக்கட்டு பண்ணியிருக்காங்க. எந்த விதத்திலயும் வந்து இந்த படத்த உற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஜிகே பிரசன்னாவோட ஒர்க் எனக்கு மாரியிலிருந்தே ம். நல்லா தெரியும்.
இன்ஃபேக்ட் முன்னாடிலேருந்தே தெரியும் எனக்கு. இந்த படத்துல வந்து நாங்க 2 பேர் லேண்ட் ஆனதே பெரிய விஷயம். நான் நடிக்கிறேன்னு அவருக்கு தெரியாது. ஓகே. அவரு பண்ண எடிட் போறாருன்னு எனக்கு தெரியாது. பட் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு எனக்கு. சைலண்டா சம்பவம் செஞ்சிருக்கீங்க எல்லாரும் சேர்ந்து. ஆமா. எல்லாருமே என்னன்னா எல்லாருக்குமே எல்லாரும் சம்பவம் ஒருத்தர் பண்ண போறாங்க யாருக்குமே தெரியாது. என்னடா என்னடா நீயுமா? நீயுமா? ஓ நீ வேறயா? ஓ நீ ஒண்ணு பண்ணிருக்கியா? அந்த மாரி ஆயிடுச்சு. எல்லாருக்குமே எஸ். என்னடா எல்லாரும் சம்பவக்காரனா மாறிட்டீங்கன்ற மாரி தான் இருந்துச்சு. ஸோ எல்லா கேரக்டரும் கூட இருந்த கேரக்டர்ஸ் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் படம். அவங்கள பெருசா பார்த்திருக்க மாட்டோம் எங்கேயும். இந்த படத்துல ஆமா. பார்த்துட்டு இந்த கபில் வளவன் அவரு ம். இந்த வ அந்த 2வது தடவ அரெஸ்ட் ஆகும்போது இருந்த ம். ட்ரெய்லர் ஷாட்ல வருவார்ல ம். கபில் ம். ம். அவரு, அதுல், அதுக்கப்புறம் வந்து ஜவஹர், ஜவஹர். அதுக்கப்புறம் வந்து மனோஜ், பாலாஜி பிரசாத் சார், ம். அஷ்ரஃபா நடிச்சவரு எல்லாரோட ஒர்க்கும் வந்து செம்ம ஒர்க் எல்லா பயங்கர கேரக்டருமே ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. எல்லா கேரக்டரும் படம் பார்த்துட்டு வந்தப்போ, இவர் பார்த்தா பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு ம், அப்படின்ற தாட் தான் வருது. ம், ம். இது வந்து ஒரு ஸ்கிரிப்ட், ஸ்க்ரீன் பிளேவா நல்லா இருந்தா தான் இந்த மாரி ஒரு மேஜிக் நடக்கும். ஸோ ஆமா. இந்த மேஜிக்ல நீங்க இருக்குன்றப்போ இன்னும் ஹாப்பி. இன்னும் ஹாப்பி. அது எல்லாத்துக்குமே வந்து தெளிவா வந்து உங்களுக்கு ஸ்கிரிப்ட் என்னன்னு தெளிவா எல்லாருக்கும் சொல்லி எல்லார்கிட்டயும் வந்து சரியான ஒர்க் வாங்குனாலே வந்து எல்லாருமே நல்லா பண்ருவாங்கன்றது இந்த படம் வந்து ஒரு பெரிய எங்களுக்கே ஒரு லேர்னிங் தான். பெரிய லேர்னிங். படம் ஃபுல்லா உங்களுக்கு கதை தெரியும். தெரிஞ்சுட்டு எடுக்க போறப்போ, உங்களுக்கு ரொம்ப வந்து எக்ஸைட்மென்ட்டான சீன் நீங்க பண்றப்போ, ரொம்ப எக்ஸைட்டிங்கா ஃபீல் பண்ணி, இந்த சீன் தியேட்டர்ல எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ண சீன் என்ன இருக்குண்ணே? ஆ, ஒரு இந்த ரிவெஞ்ச் ஆஃப் ராகா சீக்வென்ஸ் வருதுல்ல. ம். வாமிகாஜியும் லோக்கி ப்ரோவும் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஜெயிலுக்கு மீட் பண்ணிக்கிறது. ம். ம். அந்த போறது ரிவெஞ்ச் ஆஃப் ராகா சரரி சரி சரி சா அந்த அங்க இது அந்த இது. ஃபர்ஸ்ட் அந்த இன்டர்வலுக்கு கொஞ்சம் ஓகே. ம். ஏன்னா அது வந்து பயங்கரமா ஷூட் பண்ணும். ம். அது வந்து யாரெல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் சும்மா அந்த ஆன்லைன் எடிட் பார்க்குறாங்களோ ம். எல்லாருமே ஐயோ ஆமாமா ஆமாமா அப்படின்னுவாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியாது. ஆ. என்னதான் அப்படி என்ன எனக்கு ம். வந்து அந்த பழக்கம் இல்ல மானிட்டர் போய் யா. பார்க்குறதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். நானும் காமிங்க அப்படிலாம் கேட்க மாட்டேன். நீங்க நடிச்சா பார்க்கவே மாட்டீங்களாண்ணே? ஆஹ கொஞ்சம் பயந்துருவேன் நானு. ஓகே. ஐயய்ய! அப்படின்ற மாரி ஆயிடும் ம். எனக்கு. அதனால வந்து நான் பார்க்க மாட்டேன். ஸோ அவங்க எல்லாமே சொல்லிட்டே இருக்கும்போது இந்த 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 மியூசிக்கு, ம். இந்த ஒர்க்கு ம். லோக்கி சொல்லுவார்ல போடாடலாம் வா அப்படின்னு வரல. அது வந்து எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு ம். அந்த கட்டுல என்ன ம். மாரி கட் பண்ணியிருப்பாங்க, எப்படி கேமரா ஒர்க் இருக்க போகுதுன்றது ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட்டு செட்டுக்கு வரேன். ம். அந்த சீன் போயிட்டு இருக்கு. ம். ஒருத்தன் என்னன்னா நொண்டின்னு வரான். அம்மா அப்படின்னு வரான். அ. இன்னொருத்தன் அண்ணே அப்படின்னு எல்லாரும் உட்காந்துக்கிட்டு ம். தண்ணி குடிச்சிட்டு அது ஏதோ ஒரு போருக்கு போயிட்டு வர மாரி வராங்க எல்லாருமே. ஓகே. ரத்த கிளறியா இருக்காங்க எல்லாருமே. நான் என்ன நினைச்சேன்னா, என்னதான்டா பண்றீங்க? என்னதான்டா அது அ. எந்நேரமும் கால்ல கட்டு. நீங்க ஓகே. அந்த படத்துல வந்து கிட்டிய பாருங்க. ஆமா. கிட்டி கால்ல எந்நேரமும் கட்டு. உண்மையா? ஒரிஜினல். ஒரிஜினல். ஓகே. நல்ல அடி. பயங்கரமா அடி. நம்ம தான் கொஞ்சம் அப்படியே சேஃபா நீ கார மட்டும் ஓட்டிக்கிட்டு கார மட்டும் ரைட்டு. அது மியூசிக் போட்டே நடக்குமாண்ணே? எல்லாம் பேக்ரவுண்ட் இல்ல பிஜிஎம். அருண் சார் வந்து எல்லாத்துக்கும் ஒரு செமையான ஒரு ஐடியா வச்சிருப்பாரு. ம். மைண்ட்லயே எல்லாத்தையும் வந்து இது ம். பண்ணிட்டு இது இப்படிதான் இருக்கும். இது இப்படிதான் இருக்கும் ம். அப்படின்னு. அந்த ஐடியாக்கு வந்து மியூசிக் வந்து மேட்ச் பண்ணிட்டாங்க. ஓகே. ஸோ அப்போ மியூசிக்கும் சப்போர்ட் ஆயிடுச்சு. அந்த ஐடியாவும் வந்து அப்படியே கரெக்ட்டா பிளெண்ட் ஆயிடுச்சு. அப்போ உங்களுக்கு அந்த சரியான ஒரு ரிவெஞ்ச் ஆஃப் ராகாவா ரிவெஞ்ச் வந்துருச்சு. ஆஃப் ராகா தியேட்டர்ல பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? என்னடா ஐய்யயோ! ஐய்யயோ! அப்படின்னு இருக்காங்க. நேர்ல செமையா இருந்துச்சு எனக்கு. நான் தான் சொல்றேன்ல எல்லாரும் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அ. எல்லாரும் இது பண்ணியிருக்காங்க. அந்த அ டீ ஷர்ட்ல ஒரு பையன் போட்டு வருவான்ல. அ டீ ஷர்ட்லாம் நீங்க நோட் பண்ணியிருப்பீங்களா தெரியல. அந்த ஃபர்ஸ்ட்டு லோக்கி ப்ரோ கூட்டு போற ஒரு ஆ, பையன். ஆமாமாமா. ஒரு பெரிய துப்பாக்கி இருக்கும். ஆ, உந்து பெருசா, எந்து பெருசான்னு பெருசா இருக்கும். ஆ, ஆ. எனக்கு அதுவே சர்ப்ரைஸா இருந்துச்சு. டேய் என்னடா இது பயங்கரமா இருக்கே! அவன் சின்ன சின்ன துப்பாக்கியா இருக்கும். அ. இவன்து இது சாரி உந்து பெருசா, எந்து பெருசா வந்து இவரு போட்டிருப்பாரு. கவர்ச்சி கண்ணன் போட்டிருப்பாரு. ம், இவரு ம். வந்து இவரு ஒரு டீ ஷர்ட் போட்டிருப்பாரு. ஸோ அதுலருந்து ரொம்ப சின்ன சின்ன அந்த விஷயத்துல வேங்கோ பெயிண்டிங்கா இருக்கட்டும், ம், ம். சில்க் மேமோட அங்க பெயிண்டிங். பெயிண்டிங்கா ஆ. இருக்கட்டும், அதுக்கப்புறம் பானி அண்ட் கிளேட் அவங்களுடைய ம், ம். லாஸ்ட்டா வரும்போது அவங்களுடைய இது வைக்கிறதா இருக்கும். எல்லாமே பயங்கர ரெஃபரன்ஸ் இருக்கு. நீங்க ஒரு ஒரு தடவையும் பார்க்கும்போதும் ஒரு நெறைய ஒரு விஷயம். டீட்டெயில்ஸ் வந்து நெறைய நெறைய தெரியுது. வெளியில இது ஏன் இவன் இங்க ஏன் வரான்? இவன் என்ன வரான்? அந்த ம். மாரி ஸோ ஹாப்பி நான் பார்க்குறப்பயே ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. உங்களுக்கு எப்பயுமே ஒரு மறக்க முடியாத மொமெண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்லனா என்னண்ணே? எல்லா நாளுமே ஒரு
சேலஞ்சிங்காக தான் இருக்கும். ம். மோஸ்ட்டாக வண்டி ஓட்டிட்டு போகிற சீக்வன்ஸு, ம். அதுக்கப்புறம் வந்து இந்த இதில் கல்யாண மண்டபம் கல்யாண இந்த மண்டபத்துல பிளடி பேண்டு ஆ. சீக்வன்ஸ் வந்து செமையாக இருக்கும். அது பரபரப்பாக இருக்கும். செட்டு செம்ம பரபரன்னு இருந்துச்சு. அத்தனை ஆர்டிஸ்ட்லண்ணே அத்தனை பேர் ஓடுறது, எவ்வளோ துரத்துறது. பேர் டெய்லியும் ஒரு 300-400 பேர் இருப்பாங்க. அந்த அப்பா! அந்த இதில் வந்து ம், ம், பயங்கரமா ஓடுவோம், இது பண்ணுவோம், மேலேருந்து குதிக்கணும், ம், கீழே ம். இறங்கணும். அதெல்லாம் வந்து பயங்கரமா இருந்துச்சு. இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு எல்லாம். சூப்பர்ண்ணே. அண்ட் ரிவ்யூஸ்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. ஆமா. நெறைய பேர் நல்ல விஷயமா சொல்லியிருந்தாலும், எப்பயுமே வந்து நோட் பண்ணக்கூடிய ஒரு ரிவ்யூ ப்ளூ சட்டமாறன் ரிவ்யூ ஆமா, பார்த்தீங்களா? ஆமா. பார்த்தேன். உங்களுடைய கருத்து என்ன? அவர் ஏதோ பண்ணிட்டு போறாரு. அவர் பாட்டுன்னு தனியா ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர எதுக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ணின்னு. அவரோட கருத்த அவரு சொல்லட்டும் ஜாலியா. நம்ப நம்ப வந்து எப்பவுமே என்ன பண்ணுவோம்னா, ம், ஒரு ஒரு 100 விஷயம் நல்ல விஷயம் வந்து நம்ம வாழ்க்கையில நடக்கும்போது, ம். சின்னதா ஏதாவது ஒரு போகும்போது லைட்டா கால்ல இடிச்சுப்போம். இல்ல கை வந்து சட்டை வந்து லைட்டா மாட்டி, லைட்டா ஏதாவது இதுவாயிடும். ம். அதுல ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். நம்ம அந்த 100 விஷயம் நல்லது நடக்குதுல்ல, அத கான்சன்ட்ரேட் பண்ணாலே போதும். மோஸ்ட்டா அந்த 100 விஷயத்த தான் எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் பார்ப்பாங்க. எஸ். இத தட்டி விட்டு போயிடுவாங்க தான் நெனைக்கிறேன். சூப்பர்ண்ணே. அண்ட் டீம் இதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு ஈவென்ட் இருக்குமா? டிசி சக்சஸ் மீட் எல்லாரும் சேர்ந்து இவங்க இந்த டீம் வந்து ஃபுல் ஆஃப் சர்ப்ரைசஸ். எப்ப இன்னும் எப்போ என்ன பண்ணுவாங்க? "ஏதாவது குண்டு இருக்குது, அங்கேயே வரீங்க, இப்படி வாங்க" அப்படின்னுவாங்க. சொன்ன செட்ல. "எது?" அப்படின்னுவோம். அது மாரி ஓகே. எப்போ என்ன பண்ணுவாங்கன்னே தெரிய மாட்டுது. அதனால ம். எது நடந்தாலும் தேங்க் யூ. இதுவே எங்களுக்கு பெரிய ஒரு ட்ரீட். லொகேஷன் என்ட்ட பேசுனீங்களா முடிச்சுட்டு? முடிச்சுட்டு எல்லாரும் ஒண்ணா மீட் பண்ணோம். சூப்பர். பேசினோம். நல்லா நல்லா வந்திருக்கு. சூப்பரா வந்திருக்கு. உங்க கேரக்டர் ரொம்ப ஆ. ஹாப்பி அப்டின்னாரு. ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருந்தோம். சூப்பர். எல்லாரும் ஹாப்பி. ஸ்டண்ட் பத்தி குறிப்பா பேசினேன். ஆமா. பிசி ஸ்டண்ட் ஸ்டண்ட் வந்து எப்பா! பிரபு மாஸ்டர்ன்னு பிரபு சொல்லிட்டு. மாஸ்டர். பிரபு ம். மாஸ்டர் வந்து பயங்கரமான ஒரு ஹார்ட் ஒர்க்கர் அவரு. அவர் ரொம்ப வருஷமாவே வந்து இது பண்ணிட்டு இருக்காரு. ம். பெரிய மாஸ்டர் மலையாளத்துல கிட்ட நெறைய படம் இந்த அசிஸ்டன்ட்டா இருந்து. மலையாளத்துல ம். வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. திலீப் சுப்ராயன் மாஸ்டர் ம். கிட்ட இருந்து, அன்பறிவு மாஸ்டர் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு வந்து அவரு வந்து இந்த படத்துக்கு வந்து பெரிய சப்போர்ட். ஸ்டண்ட் வந்து அவ்ளோ பெரிய சப்போர்ட். ரத்தம் தெறிக்குது. அவ்ளோ சும்மா ரியலிஸ்டிக்கா இருக்கு. பயங்கரமா வந்து சக் 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 சக்குன்னு எல்லாமே இது பண்ணா, ம். அவருக்கான அந்த விஷன வந்து அவருக்கு இதுலயும் அதான் எல்லாரும் ம். போட்டி போட்டு வேல பார்த்துருக்காங்க இந்த படத்துல. எல்லாரும் சர்ப்ரைஸ் சம்பவம் பண்ணியிருக்காங்க. முடிச்சுட்டு வந்தா தான் நமக்கே ஆமா. தெரியுது. அவருக்கு சூப்பர். வந்து அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். பிரபு மாஸ்டர். எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. எல்லாரும் சொல்லுங்க. வந்து நான் எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு கேள்வி. அப்ராட்ல வந்து 2 ஹார்ஸ் ஆமா. 50 மினிட்ஸ் வந்து ரன் டைம். இங்க 2 ஹார்ஸ் 27 தான். என்ன அன்கட் பண்ணீங்க? என்ன மிஸ் ஆச்சு? சொல்லுங்க. இல்ல பெருசா எதுவும் கட் பண்ணல. எஃப்எம்எஸ்ல வந்து நீங்க சில சில சீக்வென்ஸ்லாம் வந்து அவங்களுக்கான அங்க இருக்க டைமிங் வேறல்ல. இப்ப நம்மளுக்கு 4 ஷோ இங்க இருக்கும் ஒரு நாள்ல. ம், ம். 11:50 ஷோ போட்டிருக்காங்க. யாஹ்! 11:50 ஷோ ஃபுல்லு. ஆமா. அங்க அந்த மாரி இருக்காது. ஓகே. அங்க ஒரு 4 ஷோன்னா ஒரு 3 ஷோ அந்த மாரி இருக்கும். ம், ம். ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னோட நாலேட்ஜுக்கு ஏத்த மாரி நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, அந்த டைமிங்ஸ்க்கு ஏத்த மாரி இங்க 2 ஹார்ஸ் 24 ஆ. மினிட்ஸா? 27 இங்க. 27 இங்க அங்க 2 2 ஹார்ஸ் ஹார்ஸ் 27 50. 2 ஹார்ஸ் 50 அங்க. ஆ. ஆ இப்ப எக்ஸ்டென்ஷனா வந்து என்னன்னா, இருக்கிற சீன்ஸ்லாம் அப்படிதான் இருக்கும். பட் ம். அந்த சீனுக்கான அந்த சீன்லயே எக்ஸ்டென்ஷனா இருக்கும். அது நீங்க ஜிகே பிரசன்னாவோடைய கட் கலைநயம். ஓகே. எசன்ஸ் சரி அதுவா ஒரு இருக்கும். சீன் இருக்கும். ம். இப்போ வந்து ஒரு 50 நிமிஷம் இப்போ வந்து சரி ஒரு 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 1 மினிட் சீனுன்னு ம், வச்சுக்கங்களேன். ம். இப்போ அந்த 1 மினிட் சீன வந்து இங்க இருக்கிறவங்களுக்கு அத வந்து நம்ம ஒரு 30 செகண்ட்ஸா கட் பண்ணலாம்ல. ம், ம், ம். அந்த மாரி கொஞ்சம் எல்லா சீக்வென்ஸ் வந்து சுருக்கி ஒரிஜினல் வெர்ஷன் வந்து எத்தன செம்மையா மணி இருக்கும். நேரம்ண்ணே ஒரிஜினல் வெர்ஷன்? அதான் 2 ஹார்ஸ் 2 ஹார்ஸ் 50 2 தான் ஹார்ஸ் ஒரிஜினல் 50 தான் வெர்ஷன். ஒரிஜினலா இருந்துச்சு. அண்ட் டெலிட்டட் சீன்ஸ் ஏதாச்சும் இருக்காண்ணே? நீங்க பண்ண போர்ஷன் ஏதாச்சும் வரலையா? மோஸ்ட்டா எல்லாமே வந்துருச்சு. சிலது நாங்களே சிலதெல்லாம் வந்து இது வேணாம், இது இப்படின்னு சொல்லி ஸ்கிரிப்ட்லயே எடிட் ம், பண்ணியிருப்போம். ம். அதான் சொல்றேன்ல, இனிமேல்ட்டு ஏதாவது டெலிட்டட் சீன் வந்தா எங்களுக்கும் அது சர்ப்ரைஸ் தான். உங்களுக்கே சர்ப்ரைஸ் தான். அண்ட் இதுல வந்து நீங்க உயிரோட இருக்கீங்க. குண்டடி வாங்கிட்டு ஓடி போயிட்டீங்க. இப்போ பார்ட் 2 எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? டிசி பார்ட் 2 சீக்வென்ஸ். அருண் மாதேஸ்வர் சார் கையிலயும், லோகேஷ் பிரதர் கையிலயும் தான் இருக்கு அது. ஏன்னா ஓப்பன் எண்டிங்கா தான் ஆமா. அது விட்டுருக்காங்க. ஓப்பன் எண்டிங் தான் என் இந்த கேரக்டர். பிளாஸ்டிக் பூவும், இந்த துப்பாக்கியும் வந்து ஜர்னி வந்து ஸ்டார்ட் என்ன பண்ணுதுன்னு தான் பண்ண இருக்கு. போறாங்க ஆ. அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வந்தா நல்லா இருக்கும். நல்லா ஜாலியா இருக்கும். எக்ஸைட்டிங்கா இருக்கும். உங்களுக்கு இந்த சக்சஸ் தொடரணும். நீங்க நடிக்கிற படங்கள் எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, அடிக்கிறோம். கண்டிப்பா, நிஜமா. சூப்பர்ண்ணே. ஹேப்பி ஃபார் யூண்ணே. தேங்க் ஆல் யூ தி சோ பெஸ்ட்ண்ணே. மச். தேங்க் யூ.